Hallelujah. Hallelujah. Praise the Lord. உங்க எல்லாரையுமே நாங்க இந்த தமிழ் ஆராதனைக்கு வெல்கம் பண்றோம். ஒரு ஜெபத்தோட இந்த தமிழ் ஆராதனை நாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே கண்களை மூடுங்கள், நாங்க ஜெப பண்ணலாம். ஓ நன்றி பிதாவே, அப்பா உனக்கு நன்றி ராஜா. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி பிதாவே. ஓ ஹalleluya. இந்த தமிழ் ஆராதனை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் வழி நடத்தும். ஆமா பிதாவே, நீர் வழி நடத்தும் ராஜா. நாங்க ஜெபிக்கிறோம், உங்க நாமம் மட்டும்தான் இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. Hallelujah. இப்போ நாங்கள் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எந்த இயேசுவை பாட்டு பாடி நாங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah.
இப்போ நாங்க எல்லாருமே கண்களை மூடி நாங்க ஆராதனை பண்றோம். எல்லாருமே கண்களை மூடுங்க. ஓ ஹalleluya ஹalleluya அப்பா, உனக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் நல்லவர் ராஜா. நன்றி கர்த்தாவே, உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உம்மை போல் யாரும் இல்லை இயேசுவே. ஓ அன்புக்காக நன்றி பிதாவே, கிருபைக்காக நன்றி ராஜா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. எல்லா மகிமை உனக்கு தான் பிதாவே. ஓ ஹalleluya. ஓ we thank you thank you thank you. நன்றி ராஜா. நன்றி 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 பிதாவே.
நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. Thank you. ஓ நீர் நல்லவர் ராஜா, நன்றி பிதாவே. ஓ நன்றி பிதாவே. ஆராதிப்போம் அப்பா. ஹalleluya 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 ராஜா, நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ஆராதனைக்காக நன்றி ராஜா. அப்பா வசனத்தின் மூலமாக நீர் பேசுங்க ராஜா. நீர் மட்டும்தான் வழி நடத்தும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். ஆமென். ஹalleluya. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ் ஆராதனையை ஆராதித்து தேவனுடைய வசனத்தை கேட்கும் எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான மனமகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த தமிழ் ஆராதனை? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ தமிழ்நாடுல இல்லை, நான் இருப்பது கர்நாடகா குல்பர்கா என்ற ஊர்ல. இங்க எதுக்குங்க தமிழ் ஆராதனை? ஏன்னா ஆண்டவர் என் கூட பேசினார் ஒரு 10 வருஷம் முன்னாடி. நிறைய தமிழ்காரங்க, தமிழ் பேசுறவங்க இங்க வந்திருக்காங்க. அவன் தமிழ்நாட்டில இருந்தா சுவிசேஷம் கேட்பான். இங்க வந்து ஆண்டவரே தெரியாம நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்கள எப்படியாவது ரீச் பண்ணணும் என்ற ஒரு தரிசனத்தோடு ஆரம்பித்தது இது தமிழ் ஆராதனை. எங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 2 ஆராதனை இருக்கும். தமிழ்ல இருந்து கன்னடா டிரான்ஸ்லேஷன் வைப்பேன். ஹalleluya. சோ இன்று நான் கன்னடா டிரான்ஸ்லேஷன்ல டைரக்டா தமிழ்ல பேசுறேன். ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்படுத்தல் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றியது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 78வது அதிகாரம் 40-41 வசனம். சங்கீதம் 78வது அதிகாரம் 40 மற்றும் 41 வசனம். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கும் கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இந்த வசனத்துல ஆண்டவர் என் கூட பேசினார். நான் இப்ப இல்லைங்க, 22 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னெண்டா இருந்தா. அவளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போகும்போது ரொம்ப டென்ஷன் இருந்தேன். எப்படி சமாளிக்க போறோம்? ஊழியம் பண்ணணும்னு வாஞ்ச. அப்ப ஊழியத்துல இல்ல, நான் வேலை பண்ணின்னு இருந்தேன். நானும் வேலை பண்ணின்னு இருந்தேன், என் மனைவியும் வேலை பண்ணின்னு இருந்தா. ஊழியம் பண்ணணும்னு வாஞ்ச. நெக்ஸ்ட் எப்படி பண காசு எல்லாம் சமாளிக்க போறோம்? எப்படி அந்த வல்லமையே இல்ல. அந்த ஹீலிங் பீரியட் எல்லாம் பண்ணவே மாட்டாப்பா, அது ஒரு வெளிப்பாடுதலே இல்ல. எப்படிடா என் வாழ்க்கை இருக்குமோ, எப்படி மாறும், எப்படி மாறும்? ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஏகப்பட்ட உபவாச ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஏதாவது பண்ணணுமே. ஒரு நாள் ஆண்டவர் கூட பேசினார். 78வது அதிகாரம் 41வது வசனம். எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் கேட்கணும். ஊழியக்காரர்களே நல்லா கேளுங்க. இந்த வெளிப்பாடுதல் என்னுடைய மினிஸ்ட்ரி, ஃபேமிலி எல்லாமே தலைகீழ மாத்திருச்சு. ஹalleluya. ஒரு பாவம் இஸ்ரவேலர்கள் திரும்பி பண்ண பாவம். அது ஒரு நாள் பண்ண பாவம் இல்ல, அடிக்கடி சேம் ரிப்பீட் பண்ணாங்க. என்ன பாவம்னா பரிசுத்த தேவரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Hallelujah. எப்படி மட்டுப்படுத்தினார்கள்? ஆண்டவரே அவங்க பண்ணாங்க, நான் என்ன பண்றேன்? ஆண்டவர் சொன்னார், நீயும் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விடுதலையை காமிக்கணும்னா இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ என்ன மட்டுப்படுத்துற, என்ன லிமிட் பண்றப்பா. மட்டுப்படுற பழைய தமிழ், லிமிட் பண்ற. ஆண்டவரை நம்ம எப்படி ஆண்டவரை லிமிட் பண்ண முடியும்? ஆண்டவர் பெரியவர் அல்ல, அவர் என்ன வேணாலும் செய்வார் அல்ல. ஹalleluya. ஆவியிலே நாம் எல்லாம் புது சிருஷ்டி. ஆவியில் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறாரோ அதே போல நம்ம இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறோம் வசனம் சொல்லுது. ஹalleluya. ஆனா ஆத்துமாவில நம்ம மனசு பழைய மனசு தான். இந்த மனசு சேஞ்ச் ஆகணும். இந்த மனசு சேஞ்ச் ஆகலன்னா ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்துகிறோம். ஹalleluya. எந்த விதத்துல மட்டுப்படுத்துகிறோம், அதை எப்படி சீர்படுத்துறோம் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுப்பேன்.
ஹalleluya. இது பர்சனலா எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினது. ஹalleluya. 3 விஷயத்துல நாம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்துகிறோம், இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். என்ன 3 விஷயம்? ஒன்னு அவருடைய திறன், ஹalleluya, அவருடைய வல்லமை, அவருடைய ஆதாரம். இந்த 3 விஷயங்கள், திறன், வல்லமை, ஆதாரம். திறன்னா கர்த்தருடைய சாமர்த்தியம். கர்த்தருடைய சாமர்த்தியம் ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆதாரம், கர்த்தருடைய செழிப்பு உன் வாழ்க்கையில் நீ வெளிப்படுத்த வேண்டும். இந்த 3 விஷயத்துல நம்ம ஆண்டவர் லிமிட் பண்றோம், மட்டுப்படுத்துறோம். ஹalleluya. இந்த 3 விஷயத்துக்கு நான் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்து ஆண்டவர் என் கூட என்ன பேசி எப்படி என்ன சேஞ்ச் பண்ணார். ஹalleluya. இது ஒரு பாவம்ன்றது ஒரு நாள் செய்ய தப்பு இல்ல, அடிக்கடிக்கு திரும்பி திரும்பி செய்யறோம். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ஊழியத்துல வெற்றி அடைந்தனோ, அது எந்த அளவுக்கு நான் அந்த லிமிட்டை பிரேக் பண்ணணும், என்ன மட்டுப்படுத்தி நிறுத்தணும், அந்த அளவுக்கு மேல வந்தேன். எதற்காக இன்னும் செய்யல? ஆண்டவர் இன்னும் மட்டுப்படுத்தினேன். ஹalleluya. எப்படி மட்டுப்படுத்துறோம்? ஆனா ஆண்டவர் கிட்ட பேசினப்போ நான் கேட்டேன், யூஸ்வலா ஆண்டவர் சொன்னாரு, சில ஆண்டவரே எனக்கு வசனம் மூலமா பேசுவேன். நான் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, தீர்க்க சொன்னார்லாம் நம்ப மாட்டேன். நீ என் கூட பர்சனலா பேசணும். நீங்க பேசினா நான் ஒத்துப்பேன், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். நீங்க என் கூட பேசினா ஆண்டவர். அப்படி கர்த்தர் என்னோட இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் படிப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 25லிருந்து 30வது வசனம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டு அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகி என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலயத்தில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகளை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இருட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஹalleluya. ஒரு கொடூரமான பஞ்சம், பஞ்சத்திலே மட்டமான பஞ்சம், கொடூரமான பஞ்சம். இந்த பஞ்சத்துல இவ்வளவு இருக்குன்னா சாப்பாடு எல்லாம் இல்லையா, கழுத தலையை விற்கிறாங்க, புறாவனுடைய மலத்தை விற்கிறாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க ஜனங்க. 2 தாய்மார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு நான் என் குழந்தைய கொன்று சாப்பிடலாம், நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், நாளைக்கு நீ உன் குழந்தைய கொண்டு 2 பேரும் சாப்பிடலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒரு நாள் ஒரு குழந்தைய கொன்று 2 பேரும் சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க, நாங்க இப்ப உன் குழந்தைய கொண்டு போனா அந்த அம்மா கொடுக்க மாட்டான்னு சொல்லிச்சான். அதை வந்து ஒரு அம்மா ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ராஜா அதை கேட்ட உடனே துக்கம் படிச்சு வஸ்திரம் கீழ்ச்சிக்கிட்டு போனாராம். அவ்வளவு கொடிய பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்திலே, சமாரியாவில் அப்படி ஒரு கொடிய பஞ்சம். ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும் ராஜாக்கு, அந்த தீர்க்கதரிசி எலிசாவை கொண்டு வா, அவன் வந்தா இது செட்டில் ஆகும். ஹalleluya. அவர் வாயிலிருந்து கர்த்தருடைய ஒரு வார்த்தை வந்தா இது செட்டில் ஆகும். அவருக்கு தெரியும். உடனே அவர் சொன்னார், மிலிட்டரி ஆபீசர் எல்லாம் கூப்பிட்டு, சேனாதிபதி போயிட்டு அவரை கூட்டணுமான். அவரை போய் கூப்பிடும் போது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 2வது ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனம்.
7வது அதிகாரம் 1 மற்றும் 2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாராவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனை பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, நல்லா கேளுங்க. கொடிய பஞ்சம். இங்க தீர்க்கதரிசி கர்த்தருடைய வசனம் கொடுக்கிறார். நாளைக்கு இன்னத்துக்கு கோதுமையும் வார்கோதுமையும் கிடைக்கும், 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் கிடைக்கும், அந்த கேட்ல விற்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ வந்தா அந்த மிலிட்டரி ஆபீஸ் அவரை பார்த்து சிரிச்சானா, ஆண்டவர் ஈவன் கூறிய பிரிச்சு கொடுத்தா கூட வானத்தின் மதங்களை திறந்து கொட்டனாலும் ஆகாது, ஆண்டவராலே முடியாதியா, நீ என்ன பேசணும்னு சொன்னார். அப்போ தீர்க்கதரிசி சொன்னாரா, நான் சொன்னதை உன் கண்ணால நீ காண்ப, நீ நம்பல, உன்னால அனுபவிக்க முடியாது, உன் கண்ணால நீ காண்ப. என்ன ஆச்சு பார்க்கலாம். அதே 7வது அதிகாரம் 19வது 20வது வசனம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஒரு 4 குஷ்ரோகிங்க வந்தாங்க. அவங்களுக்கு வைரிகள் எனிமீஸ் விட்டு போயிட்டாங்க. அந்த வார் கோதுமையும் கேட்ல வித்தாங்க. விற்கும் போது நம்ம ஊர்ல ஃப்ரீன்னு சொன்னா அப்படி ஜனங்க அடிச்சு பிடிச்சி ஓடும் பாரு, அந்த மாதிரி எல்லா ஜனங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடுது. ஓடும்போது இந்த மிலிட்டரி ஆபீசர் கீழே விழுந்துட்டார். இவர் மேல மிதிச்சு ஜனங்க போய் வாங்குது. அவர் கண்களால பார்த்தாரு, அவரால் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. நீ இன்று இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தத்தை உன் வாழ்க்கையில் மட்டுப்படுத்தினால் உன் கண்களால் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை வேறொரு வாழ்க்கையில் காண்பாய். உன் வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்காதுங்க. இந்த இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துதுன்னா 3 விஷயம் நல்லா வச்சுக்க. 3. 1, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய எபிலிட்டி, அவர் என்ன செய்யறாரோ அது உங்களால இப்ப செய்ய முடியும். 2, அவருடைய வல்லமை. எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போயின்னு இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த பயத்துல இருக்காங்க. இப்பொழுது இதே ரைட் டைம், அவருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய சமயம் இது. 3வது, அவருடைய செழிப்பு உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தும். நீங்க மட்டுப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வல்லமை, நான் சொன்னல, இந்த வல்லமை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. அப்போ நான் ரொம்ப பயந்தேன். எப்படி நடக்கும், வல்லமெல்லாம் இருக்கா, வசனம் சொல்லிட்டு போயிடலாம், எதுக்கு ஹீலிங் பிரேயர்லாம் வானான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. 2வது ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனம். 2வது ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, அவங்க ஒரு பிரேதத்தை, ஒரு செத்த பாடிய, டெட் பாடியை தூக்கின்னு போனாங்களாம். அப்போ மோபைல்ஸ், இந்த எனிமீஸ் கிங்டம், அவங்க வரும்போது அந்த தண்டை பார்த்து இவங்க பயந்து போயிட்டு எங்க இவங்களை கொண்டு போனாங்க, அந்த டெட் பாடியை கீழே போட்டாங்க. அந்த பாடி விழுந்தது எது மேல? எலிசாவின் எலும்புகள் மேல். செத்த எலிசா, அவருடைய எலும்பு, காஞ்சி போன எலும்பு, அது மேல அந்த டெட் பாடி விழுந்து டெட் பாடிக்கு லைஃப் வந்துச்சு. ஹல்லேலூயா. மகன் திருப்பி உயிர் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த செத்த காஞ்சி போன எலிசாவின் எலும்புகளிலிருந்து வல்லமை புறப்படுவது உண்மையானால் என்னுடைய பரிசுத்தமான சரீரம் சபையின் மூலமாக வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. நம்ம தாங்க அவருடைய சரீரம்.
நம்ம கை வச்ச ஆண்டவர் கையை வச்ச மாதிரி நம்ம சரீரத்துல இருந்து ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், இந்த உலகத்திற்கு வெளிப்படும். ஹalleluya. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனம். மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனம். மார்க் 5 25வது வசனம் படிச்சுட்டு 30வது வசனம். 25வது வசனம் சொல்லுது, 25:6 நல்லா கேளுங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வயதுகளாய் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஹalleluya, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வெக்கம் மானம், வெளியே வர முடியாது, தலைகுனிவு, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் செலவாயிடுச்சு, அவங்க சொத்து எல்லாம் வித்துட்டாங்க, டாக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இயேசு கிட்ட வந்தாங்களாம். இவர்கிட்ட போனா அட்லீஸ்ட் 27வது வசனம் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ஹalleluya, அந்த மாதிரி நினைச்சாங்க. அட்லீஸ்ட் அவர் ட்ரெஸ்ல போய் அந்த கார்னரை பிடிச்சா போதும், நான் ஹீலிங் வந்துடும் எனக்கு. அவங்க சொன்ன மாதிரி 30வது வசனத்துல, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அந்த மாதிரி விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்க பாருங்க. அவங்க தொட்ட போது அவருடைய சரீரத்தில் இருந்து அவரது வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை அந்த ஸ்திரீயை குணப்படுத்தியது. ஹalleluya. வல்லமை இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்டு அந்த ஸ்திரீயை குணப்படுத்தியது. நம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று வல்லமை அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டதுன்னா இன்னைக்கும் அவருடைய சரீரத்தில் வல்லமை புறப்படும். நீயும் நாளதாங்க சரீரம் நம்ம மூலமா தான் புறப்படும். ஹalleluya. ஆண்டவர் என்கிட்ட பேசினப்ப, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, இனிமேல் யாரே வரட்டும் நான் கை வச்சு ஜெபிப்பேன், நான் யோசிக்கவே மாட்டேன். வசனம் சொல்லி இருக்குது, நம்ம கை வச்சா வியாதியஸ்கள் சுகமாவார்கள். மார்க் 16வது 18வது வசனத்துல சொல்லி இருக்கு, நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும், நம்ம கை வச்சா வியாதியஸ்கள் குணம் அடைவார்கள். ஹalleluya. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஹalleluya. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்லாமல் ஒரு மனிதர் அல்ல. நீங்க கை வச்சு ஜெபிங்க, வல்லமை புறப்படும். ஏன்னா ஆண்டவர் என் கூட இதை பேசின அப்புறம் எனக்கு நான் ஹீலிங் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். அப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எங்க ஊர் பக்கத்துல வாடின்னு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அங்க ஒரு சகோதரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபேக்டரியில அட்மிட் பண்ணி கொஞ்சம் சீரியஸ் ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், நீ கை வச்சா என் வல்லமை புறப்பட்டு போகும், நீ கை வச்சா நான் கை வச்ச மாதிரி. ஹalleluya. இயேசுவின் சரீரம் வசனம் இருக்கு. போன ஃபர்ஸ்ட் டைம் பிரேயர் கை வச்சு ஜெபிச்ச அப்புறம் அந்த பக்கம் திரும்பியே போகல. அவங்க அதுக்கப்புறம் என்னை தேடின்னு வந்தாங்க, சார் நீங்க ஜெபிச்சிங்க பாருங்க, இம்மீடியட்டா அந்த ஆளுக்கு ஹீலிங் ஆயிடுச்சுங்க. டாக்டர்ஸ் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இப்ப நல்லா இருக்கிறார். ஹalleluya. அவங்களுக்கு என்ன கண்டிஷனா, அந்த காலை கட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தது. இப்ப நல்ல 2 காலோட மனுஷன் நடந்து போயின்னு இருக்காரு. 22 வருஷம் ஆயிடுச்சு. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை. இந்த ஒரு ரெவலேஷனை புடிச்சுக்கலாம். யாரே இருக்கலாம், நீங்க ஊழியக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெவலேஷனை புடிச்சுக்கலாம். வெளிப்பட கர்த்தருடைய வல்லமை உன் மூலமாக இந்த தேசத்தில் வெளிப்படும். நீ எந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயோ, எந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய சரீரத்தின் மூலமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்தும். எப்போ நீங்க அவரை லிமிட் பண்ணலனா. ஹalleluya. எங்க லிமிட் பண்றீங்க? மைண்ட்ல லிமிட் பண்றீங்க. இன்னொரு வசனம் நான் சொல்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும்
பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹalleluya. மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், நான் என் பிதாவினிடத்தில் சொல்றதுனால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் என்ன செய்யறேனோ அதை செய்வான், அதே வேலை செய்வான், என்னை விட அதிகமா செய்வான். ஆண்டவர் சொல்லிடுறார். ஆண்டவர் சும்மா சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே சொல்றான். நீங்க நம்பணும். ஹalleluya. அவருடைய எபிலிட்டி, அவருடைய திறன் உமது மூலமாக இந்த உலகத்தில் ரிலீஸ் பண்ணணும், உலகத்தில் வெளிப்படணும். ஹalleluya. அவருடைய எபிலிட்டி நீங்க ரிலீஸ் பண்ணணுங்க. உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன செஞ்சாரோ அதை உங்களால முடியும். சொல்லுங்க, இயேசுவால என்ன முடியாது? முடியாத ஒரு காரியம் அவரால் இருக்கா? ஒன்னே ஒண்ணு முடியாது, பொய் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் முடியாது, பொய் சொல்ல முடியாது. எல்லாம் பண்ண முடியும் உங்களால. அவருடைய எபிலிட்டியை ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய சாமர்த்தியத்தை நீங்க தான் இந்த உலகத்தில் ரிலீஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஹalleluya. இந்த 3 ஸ்கிரிப்சர்ஸும் நான் ஏதோ சும்மா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, ஆண்டவர் என் கூட பேசினார். அப்ப நான் ஊழியத்துல எப்ப டைம் கிடைச்சோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் புரிஞ்சது, எதனால நான் என் தேவனை மட்டுப்படுத்துகிறேன், எதனால் இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரை நான் மட்டுப்படுத்துகிறேன், எதனால்? ஆவியில அவரை போலதான் இருக்கும். நாம புது சிருஷ்டி, இயேசுவை போல இருக்கிறோம். மனசு பழைய மனசு. இந்த மனசுக்கு நிறைய பேர் கத்து கொடுத்துருக்காங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பாட்டி, தாத்தா எல்லாரும் கத்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஹalleluya. மனசை நல்லா ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, என்ன ட்ரைனிங் வச்சிருக்காங்க? உன்னால இது முடியாது, வல்லமை உனக்கு கிடையாது, நீ அது உன்னால முடியாது, இது உன்னால முடியாது, நீ ஒரு சின்ன குடும்பம்ப்பா, மிடில் கிளாஸ் குடும்பம், நம்ம எல்லாம் ஏழைங்க, பணக்காரங்க இல்ல, இதெல்லாம் நமக்கெல்லாம் பெரிய பெரிய கற்பனை எல்லாம் வேணாம், பெரிய பெரிய கனவு எல்லாம் வேணாம், இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொல்லி 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 தவறான நம்பிக்கை இங்க இருக்க பாருங்க. இந்த தவறான நம்பிக்கையை ஆண்டவர் என் கூட பேசும்போது இந்த 3 ஸ்கிரிப்சர்ஸ் 3 எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க. வல்லமை பத்தி, எபிலிட்டி பத்தி, சாமர்த்தியத்தை பற்றி மற்றும் பொருளா ஆதாரத்தை பற்றி ஆண்டவர் என் கூட பேசி அந்த தவறான எண்ணங்களை, தவறான நம்பிக்கைகளை எடுத்து போட்டு நம்ப ஆரம்பிச்சேன். ஹalleluya. இயேசு சிலுவையில் என் செழிப்புக்காக என்ன செய்தார், இயேசு என் சுகத்திற்காக சிலுவையில் என்ன செய்தார், இயேசு என்னுடைய சாமர்த்தியத்திற்காக என்னுடைய கையின் பிரயாச சிலுவை மேல் என்ன செஞ்சார், அவர் சிலுவையில செஞ்ச ஒவ்வொரு காரியமும் எடுத்து தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ஃபீட் பண்ணி வளர்த்து வச்சிருக்காங்க உங்களை. ஹalleluya. நம்ம ஃபினிஷ்டு ஒர்க். அவர் என்ன சிலுவையில முடிச்சாரோ அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்யும், கண்டிப்பாக செய்யும். ஹalleluya. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுங்க, ஆண்டவருடைய எபிலிட்டியை ரிலீஸ் பண்ணுங்க, ஆண்டவருடைய சாமர்த்தியத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் செழிப்பை ரிலீஸ் பண்ணுங்க. இது 3 தேவை. ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழனா இது 3 தேவை. ஊழியம் ஒண்ணு செஞ்சா இது 3 நமக்கு தேவை. ஹalleluya. நம்ம இதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அப்பதான் நல்ல ஜெயமான ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்து அவருடைய நாமத்தை நம் வாழ்க்கை மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுத்த முடியும். ஹalleluya. அன்பான பிரியர்களே, இப்ப நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த ஏரியால அவரை லிமிட் பண்றீங்க? அவருடைய எபிலிட்டியை லிமிட் பண்றீங்களா? அவருடைய சாமர்த்தியத்தை லிமிட் பண்றீங்களா? என்னால இது முடியாது, என்னால பாட முடியாது, என்னால சுவிசேஷம் சொல்ல முடியாது, என்னால ஹீலிங் பிரேயர் பண்ண முடியாது, எதுல லிமிட் பண்றீங்க? வியாதியஸ்தர்கள் முன்னாடி வந்தா உங்களால ஏன் ஜெபிக்க முடியல? அவருடைய வல்லமையை ஏன் லிமிட் பண்றீங்க? குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆசை இருக்கும், அவங்க ஆசையும் அவங்க கனவுகளை உன்னால நிறைவேற்ற முடியவில்லையே, ஏன்? நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினீர்கள். நீங்க நினைச்ச நான் சரியா ஜெபிக்கிறேங்க, நான் சரியா பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, இல்ல, மட்டுப்படுத்தினீர்கள். இன்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எந்த இடத்துல அவரை மட்டுப்படுத்தீங்களோ
அந்த இடத்துல அவருக்கு அனுமதி கொடுங்கள். அவர் சரிபடுத்தட்டும். உன் ஆத்துமாவை சரிப்படுத்தும் தேவன். உன் ஆத்துமா வளருவது போல நீ வளர்ந்து சுகமாய் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் உன் வாழ்வில் இடைப்படக விரும்புகிறார். There is a divine intervention today. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா. ராஜா ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல உங்களை அவங்க லிமிட் பண்ணாங்களோ அந்த இடத்துல பேசும், இன்று பேசும். அந்த எண்ணங்களை ஆண்டவரே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. Let them know the finished work of Christ. சிலுவையில் நீங்க அவங்களுக்காக என்ன செய்து முடித்தீர்கள் என்ற சத்தியத்தை தெரிந்து கொண்டு அந்த தவறான நம்பிக்கைகளை எடுத்து தகர்த்து எறிய வேண்டும் இயேசுவின் நாமத்தில். உமது எண்ணங்கள், உமது வார்த்தைகள் நிரப்பட்டும் அவங்க மைண்ட்ல. ஆண்டவரே, உமது வல்லமையும் உமது செழிப்பும் உமது ஆற்றலும் வெளிப்படுத்துவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடன் கூட இருப்பதாக. ஆமென்.